Welcome back to my channel. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு BTS வீடியோ ஷேர் பண்ணியிருந்தப்போ கேக் பாக்ஸஸ் அதோட பேக்கேஜிங் எல்லாம் நீங்க வந்து எங்க இருந்து வாங்குறீங்க அதை எப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப நாளா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதான் வந்து எனக்கு டைம் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ கேட்டவங்க எல்லாத்துக்காகவும் இதுல வந்து என்னோட கேக் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்க போறேன். அண்ட் ஒருவேளை நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் வந்து காஸ்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்னோட கேக் பாக்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 2 to 3 kg அளவுக்கு போடுற அளவுக்கான ஃபிளாட் கேக், அந்த மாதிரி கேக்கு போடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 1 kg டால் கேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இது ரெண்டுமே வந்து விண்டோ வச்சது. அடுத்தது குக்கீஸ் ப்ரௌனிஸ் எல்லாம் போடுறதுக்கான பாக்ஸ். அப்புறமா கப் கேக் பாக்ஸ். இது வந்து 4 கப் கேக்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த டேக்ஸும் அது கூடயே வரும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி கொடுக்கலாம், ஒரு சின்ன ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் நம்ம ஒரு பர்சனலைஸ்டாக ஏதாவது பண்ணி கொடுக்கறதுக்கு. இங்கே மேலே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஏதாவது கயிறு கட்டி பாக்ஸோட சைடில் தொங்க விடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வேணா இந்த வீடியோ பாருங்களேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளெயின் ஒயிட் பாக்ஸஸ். இது வந்து 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பிராண்டை நல்லா விசிபிளாக காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு என்னோட பிராண்ட் ஸ்டிக்கர்ஸும் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மெஷின் கட் பண்ண ஸ்டிக்கர்ஸ். நீங்கள் வேணுங்கிறப்போ ஒரு ஸ்டிக்கர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் ஒட்டி கொடுத்துடலாம். இது வந்து ரிலேட்டிவ்லி இன்எக்ஸ்பென்சிவ் அந்த பெரிய பாக்ஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜார் கேக்ஸ் போடுறதுக்கான பாக்ஸஸ் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கடைசியா இந்த பென்டோ பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் கேக்ஸ், ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு பாக்ஸஸ் இருக்கு. ஒருவேளை இப்போதான் நீங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்றீங்க, இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னா நீங்க டெஃபினட்டா இந்த மாதிரி பாக்ஸஸ்க்கு போகணுங்கிறது இல்ல. நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பிராண்ட் அப்படிங்கிறது புஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஒருவேளை உங்களால இந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க நார்மலான ஒயிட் பாக்ஸஸ்க்கு போய்க்கங்க. நார்மலா ஒரு பிளெயின் ஒயிட் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல உங்களோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி கொடுத்தீங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது. இப்போ வந்து இதை எப்படி பேக்கேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒயிட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 inch லென்த்து, 8 inch வித்து. இதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 4 inch வரும். இது வந்து நம்ம 1/2 kg அளவுக்கு கேக்ஸஸ் போடுறதுக்கு சரியா இருக்கும். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 10 பீஸ் இருக்கிற மாதிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் 10 பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா 150 rupees வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பீஸ் ஒரு கேக் பாக்ஸ் வந்து 15 rupees அளவுக்கு வரும். பட் நீங்கள் கொஞ்சம் பல்காக வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி என்னோட லோகோ வந்து நானே டிசைன் பண்ணி மெஷின் கட்டிங்க்கு கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் கேக் பாக்ஸஸ். இந்த பாக்ஸஸில் வந்து இந்த மாதிரி 4 கப் கேக்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, 6 கப் கேக்ஸ் பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, 8 பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி நிறையா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி கேக் பாக்ஸ் மடிப்போமோ அதே மாதிரி இந்த கப் கேக் பாக்ஸையும் மடிச்சுக்கணும். 4 கப் கேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் பாக்ஸஸ் சின்னதாக வரும், கிட்டத்தட்ட ப்ராப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம இந்த 4 கப் கேக்ஸ் மோல்டு இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். டைட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக நிற்கும். இதுவும் வந்து அந்த கிளாஸ் அந்த விண்டோ டைப்ல கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வெளியே இருந்தே ப்ராடக்ட் விசிபிளா உள்ள தெரியும். இதுவும் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டேக்ஸ், நோட்ஸ் ஏதாவது எழுதி ஒரு பர்சனலைஸ்ட் டச்சுக்காக கொடுக்கலாம். இந்த கப் கேக் பாக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு பாக்ஸ் வந்து 25 rupees பக்கம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கி பாக்ஸ் இல்லை ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனி பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இதில் 6 ப்ரௌனிஸ் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ப்ரௌனிஸ்னா 6 வந்து கரெக்டாக ஈவனாக பேரலாக பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒன்று மேலே ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அதை விட ஜாஸ்தியாகவே பிளேஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 12 ப்ரௌனிஸ் பக்கம் பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே அந்த டிரான்ஸ்பரண்ட் ஓப்பனிங் இருக்கிறது தான். இதோட ரேட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees வரும். அதாவது நான் சொல்றது எல்லாமே சிங்கிள் பீஸோடது. இது வாங்கினாலே ஆக்சுவலாக அந்த டேக்ஸும் வந்து இன்க்ளூடட் தான், ஃப்ரீ தான், அதுவும் வந்து வச்சே கொடுத்துருவாங்க. அடுத்தது டால் கேக்ஸ் எல்லாம் போடுறதுக்கான 1 kg கேக் பாக்ஸ். இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 8 inch, வித்தும் 8 inch, ஹைட் வந்து 5 inches வரும். இதோட விலை 32 ரூபா. அடுத்தது வந்து ஜார் கேக்ஸ். இது வந்து 9 cm லென்த், 9 cm வித் அண்ட் 9 cm ஹைட்ல இருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி பிளேனா கொஞ்சம் கலர் ஸ்பிளாட்டர் டிசைன் தான் நான் போயிருந்தேன். ஸோ இதோட ரேட் அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்க்கு வந்து 15 rupees ஆகுது. மோஸ்ட்லி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட், அந்த விசிபிலிட்டி இருக்கும், வெளியிருந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குங்கிறது தெரியும். அண்ட் கொஞ்சம் பேர் வந்து எங்கிட்ட இந்த ஜார் கேக் வந்து எப்படி ஃபோல்ட் பண்றது, பாக்ஸஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாகவே விட்டுருக்கேன்.
ஸோ இதெல்லாம் வாங்குறப்போ தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸஸாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 10 பாக்ஸஸ் இல்லை 20 பாக்ஸஸ் அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டிஸில் தான் எடுக்கணும். அப்புறம் இந்த ஜார் கேக் உள்ளே வைக்கிறதுக்கான இந்த மோல்டு இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 kg பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 12 inches, வித் வந்து 12 inches, இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 inches. ஸோ இதில் வந்து டால் கேக்ஸ் எல்லாம் போட முடியாது. பட் நம்ம இந்த 8 inch 9 inch அந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் ஈஸியாக வச்சிடலாம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பீஸ் வந்து 54 rupees வரும். இது எல்லாமே நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்மான்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனிலிருந்து. அவங்க வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து எப்பவுமே ஸ்டாக் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ வந்து ஸ்டாக் இருக்கோ அப்போ வந்து நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து பல்காக ஆர்டர் பண்ணி வேணா வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஆர்டர்ஸ் தீந்து போச்சுன்னா திருப்பியும் இதே சேம் டிசைனில் அவங்க கிட்ட இருக்குமாங்கிறது டவுட்டு. ஸோ அதனால வந்து நீங்கள் முன்னாடியே செக் பண்ணிக்கிறது பெட்டர். நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி மாற்றிட்டேன் அப்படின்னா இந்த பாக்ஸஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கும் என்கிட்ட ரெகுலராக வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் பிளெயின் கார்ட்போர்ட் பாக்ஸில் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் யாராவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அந்த பழைய எக்ஸ்பென்சிவ் பாக்ஸஸில் போட்டு கொடுத்துருவேன். ஒருவேளை நீங்களும் வந்து எக்ஸ்பென்சிவ் பாக்ஸஸில் போகிறீங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டையும் வந்து நீங்கள் இந்த உங்களோட கேக்கோட இதில் ஆட் பண்ணுவீங்கல்ல. ஸோ அப்போ வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கேக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த அளவுக்கு போய்க்க தேவையில்லை. சின்னதாக இந்த மாதிரி ஒயிட் பாக்ஸஸ்லேயே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுங்க போதும். இந்த ஒயிட் பாக்ஸஸ்லாம் வந்து ஈஸிலி அவைலபிளாக தான் இருக்கும். எந்த இந்த மாதிரி பேக்கரி வேர்ஸ் எல்லாம் இருக்கிற ஷாப்க்கு போனீங்கனாலும் வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை பல்காக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட் இன்னுமே கம்மியாகும். நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணது கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு ஷாப்பில். ஸோ அவங்க ஷாப்பில் தான் வந்து நான் டேரெக்டாக போய் வாங்கிட்டேன். பட் இவங்க வந்து அமேசான் ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஷாப்லேயே செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது மறக்காம எனக்கு காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.